மே 3 முதல் உலகமெங்கும் ஆவணி சினிமாக்ஸ் குஷ்பு, பென்ஸ் மீடியா, ACS அருண்குமார் வழங்கும் சுந்தர் சியின் அரண்மனை 4 இசை ஹிப்ஹாப் தமிழா. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? நடிகர்கள் நம்பியார், அசோகன், மனோகர் போன்றோர் நடிச்ச காலகட்டத்தில் அதிக சம்பளம் வாங்கின வில்லன் யாருன்னு தோரணமலையிலிருந்து சின்பகிராமன் கேட்டிருக்காங்க. அந்த காலத்தில் எம்ஜிஆர் படங்களிலே வில்லன் படத்தில் நடித்த நடிகர்களில் எம்என் நம்பியார் தான் அதிக சம்பளம் வாங்கியவர். ஆனாலும் அந்த சம்பளம் அப்படின்றது 15 அல்லது 20,000 ரூபா தான் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் தயாரித்த திரைப்படங்களில் நடித்த போதே நம்பியார் வாங்கிய சம்பளம்னா அது 30,000 ரூபாய் தான். நடிகர்கள் ஜீவா அண்ட் ஜெய் பத்தின அப்டேட் இருந்தால் ஷேர் பண்ண முடியுமான்னு திருப்பூர்ல இருந்து லக்ஷ்மணன் கேட்டிருக்காங்க. கைதி போன்ற பல வெற்றி சித்திரங்களை தயாரித்த SR பிரபுனுடைய தயாரிப்பில் அடுத்து 2 படங்களை நடிக்க ஒப்பந்தமாயிருக்கிறார் ஜீவா. அதில் ஒரு படத்தினுடைய படப்பிடிப்பு அடுத்த மாதம் தொடங்க இருக்கிறது. ஜெயை பொறுத்த வரைக்கும் 2 திரைப்படங்களை நடித்துக் கொண்டிருக்கின்ற அவர் ஒரு வெப் சீரிஸ்லையும் நடிக்கிறார். இயக்குனர் சுந்தர் சியினுடைய அரண்மனை பார்ட் 1, 2, 3 இந்த 3 திரைப்படங்களுமே வணிக ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் வெற்றி பெற்றுச்சா? அப்படி வெற்றி பெறலைன்னா எதனால அவர் அரண்மனை பார்ட் 4 எடுக்கிறாருன்னு விருகம்பாக்கம்ல இருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. சுந்தர் சியினுடைய அரண்மனை சீரியஸை பொறுத்த வரைக்கும் அதனுடைய முதல் பாகம் பெற்ற வெற்றியை விட 2ஆம் பாகம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. 2ஆம் பாகத்தை விட 3ஆம் பாகம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அதன் காரணமாகத்தான் அரண்மனை 4 எடுத்து இப்போ வெளியிடுகிறார் சுந்தர் சி. சார், மே மாதம் தான் எந்த பெரிய படங்களுமே ரிலீஸ் ஆகலையே, ரிலீஸ் ஆகாத திரைப்படங்கள் அந்த மாதத்தில் ரிலீஸ் பண்ணலாம் இல்லையான்னு பாலக்கோட்லேருந்து ஜான் கேட்டிருக்காங்க. மே மாதத்திலே தொடர்ந்து பல திரைப்படங்கள் வெளிவர இருக்கின்றன. சுந்தர் சியினுடைய அரண்மனை வெளிவருகின்றது. அதைத் தொடர்ந்து சந்தானம் நடித்த இங்கே நாங்கள் தான் கிங்கு என்ற திரைப்படம் வருது. அதைத் தொடர்ந்து விஜய் சேதுபதியினுடைய நடிப்பிலே மகாராஜா என்ற திரைப்படமும் வெளியாக இருக்கிறது. மகாராஜா படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துக்கு கூடுதலாக இன்னொரு சிறப்பு இருக்கிறது. அதுதான் விஜய் சேதுபதியினுடைய 50வது திரைப்படம். நடிகர் S.J. சூர்யாவினுடைய அடுத்த திரைப்படத்தை பற்றின அப்டேட் இருந்தால் ஷேர் பண்ணுங்க. அடுத்து என்ன திரைப்படம் அவரோட ரிலீஸ் ஆக இருக்குன்னு ஹொசூர்லேருந்து நிறைய கேட்டிருக்காங்க. சங்கருடைய இயக்கத்திலே இந்தியன் 2, கேம் சேஞ்சர் ஆகிய 2 திரைப்படங்கள் நடித்துக் கொண்டிருக்கின்ற S.J. சூர்யா தனுஷனுடைய இயக்கத்திலே ராயன் திரைப்படத்தை நடிக்கிறார். அதை தவிர பார்த்தீங்கன்னா 2-3 தெலுங்கு படங்களும் நடித்துக் கொண்டிருக்கிறார். இதில் முதல்ல வெளியாகக்கூடிய திரைப்படமாக இந்தியன் 2 அமைய வாய்ப்பு இருக்கிறது. யுகி சேதுவை பற்றியும் அண்ட் சினிமாக்கு அவருடைய பங்களிப்பு பற்றியும் ஷேர் பண்ண முடியுமா? அண்ட் அவரை சாய்வு சித்ரா நிகழ்ச்சியில் நேர்காணல் பண்ண முடியுமான்னு மலேசியாவிலிருந்து சிவா கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவை தாண்டி உலக சினிமாவை பற்றிய தகவல்களை கூட தன்னுடைய விரல் நுனியிலே வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு கலைஞர் தான் யோகி சேது. சினிமாவுடைய மிக தீவிரமான காதலர் என்று அவரை சொல்லலாம். சாய்வு சித்ரா நிகழ்ச்சியிலே அவரை நேர்காணல் செய்வதற்கு முயற்சி செய்துட்டு தான் இருக்க. மிக விரைவிலேயே அவர் பங்கு பெறுகின்ற அந்த நிகழ்ச்சி இடம்பெறும். இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் நடிகர் அஜித் சாரை வச்சு இயக்குற திரைப்படத்துல பிரபு சாருக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுப்பாங்களான்னு கள்ளக்குறிச்சியிலிருந்து தவமணி கேட்டிருக்காங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்திலே அஜித் நடிக்கிற படத்துல தன்னுடைய மாமனாரான பிரபுவுக்கு வாய்ப்பு கொடுக்காம இருப்பாரா என ஆதிக் ரவிச்சந்திரன் நிச்சயமாக அந்த படத்திலே பிரபு இருப்பார். நடிகர் விஜய் மாதிரி ஒரு முன்னணி நடிகரனுடைய பாடல் வெளிவந்தா ஷார்ட்ஸ், ரீல்ஸ் அண்ட் மேஷப்னு சோஷியல் மீடியா முழுவதுமே அந்த பாடல் தான் ட்ரெண்டா இருக்கும். ஆனா இப்ப வந்திருக்க விசில் போடு பாடலுக்கு 10% ரெஸ்பான்ஸ் கூட இருக்க மாதிரி தெரியல. இது எதனால? யுவன் சாரினுடைய 7 கடல் 7 மலை படத்துக்கு வந்த ரெஸ்பான்ஸ் இதுக்கு வராம போனதுக்கான காரணம் என்னன்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. விஜய் இன்றைக்கு மக்களால் பெரிதும் விரும்பப்படுகின்ற ஒரு நடிகர். இந்த பக்கம் யுவன் சங்கர் ராஜா எடுத்துக்கிட்டிங்கன்னா இசை ரசிகர்களால் பெரிதும் கொண்டாடப்படுகின்ற ஒரு இசை கலைஞர் அவர். அதையெல்லாம் தாண்டி அந்த பாடலுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கலன்னா அதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியாததா என்ன? நடிகை சரோஜா தேவி அண்ட் ஸ்ரீ ஹர்ஷா தம்பதியினருக்கு எத்தனை குழந்தைகள் இருக்காங்கன்னு திருச்சியிலிருந்து பாலோ கேட்டிருக்காங்க. சரோஜா தேவி, ஸ்ரீ ஹர்ஷா தம்பதியினருக்கு குழந்தைகள் இல்லை. புவனேஸ்வரி என்ற பெண்ணை சரோஜா தேவி தத்தெடுத்து வளர்த்தார். இயக்குனர் பாலாசரனுடைய உடல் மெலிஞ்சுகிட்டே போகுது, இதுக்கான காரணம் தெரிஞ்சா சொல்ல முடியுமான்னு ஹுசூர்லேருந்து விஜய் கேட்டிருக்காங்க. இயக்குனர் பாலாவை பொறுத்த வரைக்கும் நல்ல உடல் நலத்தோடு தான் இருக்கிறார். ஆனாலும் தொடர்ந்து படப்பிடிப்பிலே கலந்து கொண்ட காரணத்தால் அவருடைய உடல் கொஞ்சம் மெலிந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த போஸ்டர்ல உங்க பேர் இருக்கே, இந்த போஸ்டரை பத்தி ஷேர் பண்ண முடியுமான்னு சத்தியமங்கலம்ல இருந்து நந்தகுமார் கேட்டிருக்காங்க. தெலுங்குல சிரஞ்சீவியும் விஜயசாந்தியும் நடித்த திரைப்படம் தான் ரஜினிகாந்த் நடிக்க தமிழிலே மாப்பிள்ளையானது. மாப்பிள்ளை திரைப்படம் வெளியாகி சில ஆண்டுகளுக்கு பின்னால அந்த ஒரிஜினல் தெலுங்கு படத்தை தமிழில் வீர விளையாட்டு என்ற பெயரிலே மொழி மாற்றம் செய்து நான் வெளியிட்டேன். அதன் காரணமாகத்தான் அந்த போஸ்டரில் என்னுடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது. சார், தமிழில் ஒரு முன்னணி இயக்குனருடைய படத்தில் இன்னொரு இயக்குனர் த்ரூ தி ஃபிலிமில் ஒரு கேரக்டர் ரோல் நடிச்சிருக்காங்களான்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. முன்னணி இயக்குனரான கௌதம் வாசுதேவன் பல முன்னணி இயக்குனருடைய படங்களில் தொடர்ந்து நடித்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலையா என்ன? சார், சாய்வு சித்ரா நிகழ்ச்சியில் இயக்குனர் M.M. பாரதிராஜா சாரனுடைய நேர்காணல் எப்போ வரும்னு திருச்சியிலிருந்து முத்துக்குமார் கேட்டிருக்காங்க. சாய்வு சித்ராவிலே இயக்குனர் M.M. பாரதிராஜனுடைய பேட்டி ஏற்கனவே 2 முறை வந்திருக்கிறது. 3வது முறையும் அவரை பேட்டி எடுத்ததை நிறைவு செய்யணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. ஆனால்
அவருடைய உடல் நலம் கொஞ்சம் ஒத்துழைக்க மறுக்கிறது. ஆனாலும் முயற்சி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்றது மட்டும் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். உன்னை நினைத்து திரைப்படத்துல அந்த ஐஸ்கிரீம் காமெடி காட்சி உருவான கதையை சொல்லுங்க. எனக்கு தமிழ் சினிமால பிடிச்ச நகைச்சுவை காட்சிகள் அந்த காட்சியும் ஒண்ணு. அந்த காட்சியை எழுதினது யாருன்னு சென்னையில இருந்து சுந்தீப் கேட்டிருக்காங்க. உன்னை நினைத்த படத்தில் அந்த ஐஸ்கிரீம் காமெடி எழுதியது அந்த படத்தினுடைய இயக்குனரான விக்ரமன் தான். விக்ரமனுடைய படத்தில் எப்போ பார்த்தீங்கன்னாலும் நகைச்சுவை காட்சிகள் மிகச்சிறப்பாக இருக்கும். அதனால தான் அவருடைய திரைப்படத்தில் மிகப்பெரிய காமெடி நடிகர்கள் அவர் எப்போவுமே பயன்படுத்த மாட்டார். சாதாரண நகைச்சுவை நட்சத்திரங்களை தான் பயன்படுத்துவார். ஆனால் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த நகைச்சுவை காட்சிகளுக்கு அப்படி ஒரு வரவேற்பு இருக்கும். நகைச்சுவை காட்சிகளை மிகச்சிறப்பாக எழுதுவதிலே வல்லவர் விக்ரமன். இந்தியன் 2 இசை வெளியீட்டு விழா வர மே 16 நடக்கிறது உண்மையான? சேலம்ல இருந்து சிரஞ்சீவி கேட்டிருக்காங்க. அப்படித்தான் இதுவரைக்கும் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அதனால் மே மாதம் 16 நிச்சயமாக அந்த விழா நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நடிகர் அஜித் நடிச்ச பில்லா திரைப்படத்தை போன மாசம் தானே ரீரிலீஸ் பண்ணாங்க. திரும்பவும் ஏன் இப்போ ரீரிலீஸ் பண்றாங்கன்னு சத்தியமங்கலம்ல இருந்து நந்தகுமார் கேட்டிருக்காங்க. அஜித் நடித்த பில்லா திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு 3வது முறையாக மறுவெளியீட்டை கண்டிருக்கிறது அந்த படம். அந்த அளவுக்கு அந்த படத்தை திரும்ப திரும்ப திரையிடுகிறார்கள் என்றால் அதுக்கு காரணம் அஜித் சமீப காலத்தில் நடித்த படங்களில் ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு திரைப்படம் பில்லா. அதன் காரணமாகத்தான் ரசிகர் மத்தியிலே அப்படி ஒரு வரவேற்பு அந்த படத்துக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டிருக்கிறது. ஸோ நான் ஏஆர் ரஹ்மான் சார் அண்ட் வைரமுத்து சாரனுடைய தீவிர ரசிகன். ஆனால் இப்போ அந்த கூட்டணி அமையறது இல்லை. ஃபியூச்சரில் ஏஆர் ரஹ்மான் சார், மணிரத்னம் சார் அண்ட் வைரமுத்து சார் இவங்களுடைய கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பாண்டிச்சேரியிலிருந்து டேவிட் கேட்டிருக்காங்க. இந்த சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் எதையுமே நடக்காது அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லவே முடியாது அப்படின்றது தான் உண்மை. அதனால் ஏஆர் ரஹ்மான், மணிரத்னம், வைரமுத்து இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. நடிகர் சிவகுமார் சார் ஹீரோவா நடிச்ச முதல் திரைப்படம் அண்ட் கடைசி திரைப்படம் எதுன்னு சென்னையிலிருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. தன்னுடைய 3வது திரைப்படமான தாயே உனக்காக படத்திலேயே சிவகுமார் கதாநாயகனாக நடித்திருந்தார் என்றாலும் அந்த படத்திலே பல நட்சத்திரங்கள் கௌரவ பாத்திரத்தில் நடித்திருந்தனால அந்த படத்தை சிவகுமார் கதாநாயகனாக நடித்த திரைப்படமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் முழுமையாக கதாநாயகனாக நடித்த முதல் திரைப்படம்னா அது பொண்ணுக்கு தங்க மனசு என்ற திரைப்படம் தான். அவர் கதாநாயகனாக நடித்த கடைசி திரைப்படம்னா அது வாட்ச்மேன் வடிவேலு என்ற திரைப்படம். அது அவருடைய 176வது திரைப்படம். பாடல் வரியின் இசை தொடர்பாக கவி பேரரசு வைரமுத்து சாரனுடைய பதிவுல எந்த ஒரு தவறும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. கங்கைமரன் சார் இதை தேவையில்லாம பூதாகரமாக்குறாருன்னு எனக்கு தோணுதுன்னு இலங்கையிலிருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. ஒரு பாடல் நன்றாக அமைய வேண்டும் என்றால் அந்த இசையமைப்பாளர் அதுக்கு நல்ல ஒரு டியூனை போடணும். அந்த டியூனுக்கேற்ப இசைக்கலைஞர்கள் வாசிக்கணும். அந்த டியூனுக்கு மிகச்சரியாக பொருந்தக்கூடிய வரிகளை அந்த பாடலாசிரியர் எழுத வேண்டும். இதெல்லாம் சேர்ந்தாதான் ஒரு பாடல் வெற்றி பெறும். இது கங்கை மண்ணுக்கு தெரியாதல்ல. தெரிந்தும் வைரமுத்துவை அந்த அளவுக்கு அவர் கடுமையாக தாக்கி இருக்கிறார் என்றால் அதுக்கு காரணம் இது கருத்து மோதல் இல்லை, வைரமுத்துவுக்கும் கங்கை மண்ணுக்கும் உள்ள மோதல். அடுத்து இன்று ஒரு தகவல். தமிழ் திரையுலகின் பீஷ்மர் என்று எல்லோராலும் போற்றப்படுகிற இயக்குனர் கே சுப்பிரமணியத்துடைய இயக்கத்திலே கன்னட கச்ச தேவயானி படத்துடைய படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருந்தது. கே சுப்பிரமணியத்தை பொறுத்த வரைக்கும் அவரை தன்னுடைய குருவாக நினைத்தவர் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதனால் அந்த படத்துடைய படப்பிடிப்பு தளத்துக்கு அவர் போனார். அவர் உள்ள நுழைஞ்ச உடனே அந்த செட்டில் இருந்த எல்லோரும் எழுந்து நின்றார்கள். சிலர் எம்ஜிஆருடைய காலில் விழுந்து ஆசை பெற்றார்கள். ஆனால் அந்த படத்திலே கதாநாயகன் நடித்து கொண்டிருந்த சரோஜாதேவி எழுந்திருக்கவும் இல்லை, எம்ஜிஆர் பக்கம் திரும்பவும் இல்லை. ஏன்னா அந்த செட்டுக்குள்ளே வந்திருப்பது எம்ஜிஆர் என்று சரோஜாதேவிக்கு தெரியவே தெரியாது. சரோஜாதேவி அப்படி இருக்கிறத பார்த்து எம்ஜிஆர் யார் அந்த பெண் என்று இயக்குனர் சுப்பிரமணியத்திடம் கேட்க அந்த பெண்ணினுடைய பெயர் சரோஜாதேவி, இந்த படத்திலே கதாநாயகியாக நடிக்கிறாங்க என்று அவரிடம் எடுத்து சொன்னார் கே சுப்பிரமணியம். கொஞ்ச நேரம் கே சுப்பிரமணியத்திடம் பேசி கொண்டிருந்து விட்டு அந்த செட்டை விட்டு புறப்பட்டார் எம்ஜிஆர். அவர் வரும்போது எப்படி வரவேற்றார்களோ அதே மாதிரி அவர் போகும்போதும் பணிவோடு எல்லோரும் அவருக்கு வணக்கம் சொல்லி அவரை அனுப்பி வைத்தார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சரோஜாதேவி பக்கத்தில் இருந்தவிட்ட யார் அவர் இந்த அளவுக்கு இவ்வளோ மரியாதை செலுத்துகிறார்களே என்று கேட்க, என்னம்மா இப்படி கேட்குறீங்க, அவர் தான் எம்ஜிஆர் என்று இருக்கிறார் அவர். அதை கேட்ட உடனே சரோஜாதேவி அடைந்த அதிர்ச்சிக்கு அளவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அவ்வளோ பெரிய மனுஷன் செட்டுக்குள்ளே வந்திருக்கார், அவரை பார்த்து ஒரு வணக்கம் கூட சொல்லாமல் விட்டு விட்டோமே என்று அன்று முழுவதும் வருந்திருக்கிறார் சரோஜாதேவி. அன்று நடைபெற்ற அந்த படப்பிடிப்புக்கு எம்ஜிஆர் மட்டும் வராமல் இருந்திருந்தால் சரோஜாதேவியுடைய திரை வாழ்க்கையிலே அப்படி ஒரு மாற்றம் நடைபெற்றே இருக்காது அப்படின்றது தான் உண்மை. அன்று அந்த படப்பிடிப்பு தளத்திலே வந்து சரோஜாதேவி பார்த்த காரணத்தினால்தான் திருடாதே திரைப்படத்திலும் நாடோடி மன்னன் திரைப்படத்திலும் சரோஜாதேவி கதாநாயகன் நடிக்க தன்னுடைய ஒப்புதலை தந்தார் எம்ஜிஆர். இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள்,
சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.